ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, ஆனால் உடல் எடை வந்து சர்ரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் டயட் சார்ட் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொன்று என்ன சொல்லப்பட்டால் எப்படி சொல்கிறது, அதாவது ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டோம், ஆனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அசால்ட்டாக வந்து உடம்ப குறைக்கிறது. இதை மட்டும் தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காஸ்ட்லி ஃபுட்டு வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண இந்தியன் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டயட்டில் வந்து பார்க்கலாம். அதுவும் அசால்ட்டாக பார்க்கலாம், நிம்மதியாக ஈஸியாகவும் பார்க்கலாம். இட்லி தோசை சாப்பிட்டா தான் வெயிட் கூடும்னு யார் சொன்னது? சரியாக சாப்பிட்டா அதே இட்லி தோசையை வச்சே வெயிட் வந்து குறைக்கலாம். எப்படிக்கா முடியும்? ஏன்க்கா அப்படி காமெடி பண்ணிட்டு இல்லையிற காலங்கத்தால் அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இது காமெடி இல்லை, உண்மை. இந்த உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டயட் பார்த்திங்கன்னா, விலை வந்து மலிவான பொருளை வச்சு தான், அதே சமயம் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற பொருளாக தான் இருக்கும். அதை வச்சு எப்படி குறைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா இந்த உடல் எடை குறையும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வாய் ப்ரெஷ்ஷை கேட்குதோ இல்லையோ, பெட் காஃபி எங்கேன்னு பல்ல காட்டிட்டு கேட்க ஆரம்பிச்சிருது. இந்த பல்ல காட்டிட்டு ஈன்னு காட்டும்போது வாய்க்கு 2 பூட்டு போடுற மாதிரி அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக க்ரீன் டீ குடிங்க, பிளாக் டீ குடிங்க. ஏற்கனவே வெண்பூசணி சாரெலாம் நான் குடிக்க சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதுக்குண்டான வீடியோ வந்து தெரியாட்ட சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெண்பூசணி சாரெலாம் குடிங்க. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தண்ணி குடிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினாலே போதும், கண்டிப்பாக வேறு லெவலில் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சோடனே ஊத்த வாயோட போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்த உடனே ஏதாவது ஒரு காஃபி டீ இருந்தால் தான் அன்றைக்கி நாளே எனக்கு முழுமையடையும் அப்படின்னு நாமளே ஏமாற்றிட்டு குடிச்சிட்டு அலையிறோம். பட் அது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா குடிக்காதீங்க. நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி சாறு. இந்த வெண்பூசணி சாறுலாம் குடிச்சிங்கன்னா தொண்டையிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கும். என்னோட வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வெண்பூசணி சாறை வச்சு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதுவும் இப்போ வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வெண்பூசணினா என்னென்னு புரியலைன்னா, எப்படி சொல்கிறது, பூசணிக்காய் வந்து இப்போ மஞ்சள் கலரில் இருக்கா, இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும், தடியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சுற்றி போடுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க. இதுக்கு மேலோட எப்படி சொல்கிறது, இதான் இதோட அங்க அடையாளங்கள். இந்த அங்க அடையாளங்கள்லாம் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்குங்க. இந்த ஜூஸ் எப்படி போடணுங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 3-4 நிமிஷம் வீடியோ தான், போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தண்ணிங்கிறது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் வற்றி 1 கிளாஸ் வந்த உடனே எடுத்து குடிக்கிறது. இதுவும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை நான் கருவேப்பிலை வெறுமனையே மென்று சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸி. கரெக்டாக மென்று தின்னுட்டு தண்ணியை குடிச்சிருங்க. காலைல எழுந்திரிச்சோன்னா வார்ம் வாட்டர் குடிங்க, இன்னும் ரொம்ப நல்லது. நம்மளோட மெட்டபாலிசத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். வெந்தய தண்ணி குடிங்க. வெந்தய தண்ணி வந்து மெட்டபாலிசம் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணி நமக்கு வந்து ஃபேட்டை வந்து பேன் பண்ண செய்யும். ஸோ இதெல்லாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் உடம்பே குறைய மாட்டேங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒன்று நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து 1 நாள் 2 நாளில் வச்ச சதை கிடையாது. இது ரொம்ப மாதமாக இருந்து அதை உள்ளுக்குள்ளே தேங்கி நின்று வச்ச சதை. ஸோ இந்த சதையை குறைக்கணும்னா கொஞ்சம் நமக்கு வந்து டிலே ஆகத்தான் செய்யும். அதை அந்த மாதிரி நம்ம டிலே ஆகி குறைச்சோன்னா அசால்ட்டாக வந்து நமக்கு உடம்பு எடையும் குறையும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கூடவும் செய்யாது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2வது செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட். சில பேர் இட்லி, சில பேர் பூரி, சில பேர் தோசை, சில பேர் சப்பாத்தி, சில பேர் உப்புமா இப்படி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா வெயிட் போடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் போடும். ஆமாங்க, கண்டிப்பாக வெயிட் போடும். ஆனால் நான் சொல்கிற அளவில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடாது. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, இட்லி வந்து குண்டா நிறையா உட்காந்து திக்கக்கூடாது. நம்ம கணக்குக்கு படி 2 இட்லி தான். ஏன்னா 2 இட்லி, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் நட்ஸு இப்படி தான் சாப்பிடணும். 2 முட்டை இப்படி சாப்பிடணும். பூரி கொஞ்சம் வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் வருஷம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாதீங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமா வேண்டாமா, சிக்கன் சிம்ரன் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டு கண்ணாடி போய் நின்னோன்னா பூரி வந்து நம்ம வாய்க்குள்ளே போகாது. அடுத்து தோசைன்னு சொன்னோன்னே சில பேர் என்னமா செய்வாங்க, தோசைலாம் சாப்பிடலாம், இந்த அக்கா தான் சொல்லிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தோசை சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும் தெரியுமா, லைட் வெயிட்டான தோசை சாப்பிடணும். நீங்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முத்துன்னு ஊத்தப்பம் மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணா வாய்க்குள்ள திணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு போடும். சிலர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி 1 2 சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. 7 8 9 10ன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்பரே இல்லாமல் கணக்கே இல்லாமல் உள்ளே போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உடம்பு வைக்கும். சில பேர் உப்புமா சாப்பிடுவாங்க. உப்புமா வந்து நல்ல சிக்கனு அது இதுன்னு போட்டு நல்லா வெரைட்டியாக பண்ணி நீங்கள் வெரைட்டியாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வைக்கும். ஸோ இப்படிலாம் சாப்பிடாம நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் உடம்பு குறையும்ப்பா, சரியா? இப்போது நான் சொன்ன மாதிரி தான் தோசை வந்து தாராளமாக 2 சாப்பிடலாம். ஆனால் 2 தோசையும் பெருசாக ஆயில் விட்டு சட்னி சாம்பார்னு குழப்பி அடிச்சிங்கன்னா வெயிட் சும்மா வேறு லெவலில் ஏறிடும். எதுவுமே அளவோடு தான். சப்பாத்தினா 2, உப்புமானா 1 கப்பு. இந்த உப்புன்னு போட்டு வச்சுருக்கேன், உப்புமா, சரிங்களா? ஆனால் எதுக்காக இருந்தாலும் சரி, நோ சுகருக்கு மட்டும் கண்டிப்பாக பூட்டு போட்டுருங்க.
பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரமாக சாப்பிடுங்க. என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு என்னமோ அப்படி ஒரு பேய் பசிக்கும், நைட்டு பசிக்குதோ இல்லையோ எனக்கு காலைல எந்திரிச்சோன்னா ரொம்ப பசிக்கும். காரணம் என்னென்னா நைட்டு வந்து நான் கடுக்காப்பொடி சாப்பிடுவேன்னு சொல்லி தெரியுமா, கடுக்காப்பொடி சாப்பிடுவேன். அப்புறம் இப்போ கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், வெந்தயத்தை வந்து நல்லா முளைக்கட்டி சாப்பிட்றதுனால நல்லாவே எனக்கு வந்து உடம்பு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. உங்களுக்கு ரெமெடி தேவைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸ்நாக்ஸு எப்படியே நம்ம டயட்டுன்னு சொன்ன உடனே நம்ம வயிறுக்கும் காதுக்கும் கேட்குறது மாதிரியே அதுவரை சும்மா கிடந்த வயிறு கியாமுயான்னு கத்திட்டே கிடக்கும். ஏதாவது உள்ள கூட எனக்கு பசிக்குதுன்ட்டு இதுவே நம்ம டயட் இல்லைன்னு சொல்லி பாருங்களா, வயிறு மந்தமாக கிடக்கும். டயட்டுன்னு சொன்னால் தான் எங்கேருந்து தான் பசி வருமோ தெரியல, அவ்வளோ ஒரு பசி வருது. அது ஏன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிடுவோம். சரியா? ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. குட்டி கப்பில் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிலோ கணக்கில் போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது. எதுவுமே அளவோடு சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வெந்நி குடிச்சுக்கோங்க. எப்போவுமே குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு வெந்நியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கௌசிக் தான் நமக்கு வெந்நி வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டெல்லாம் சூப்பராக வந்து பேன் பண்ணுடா. வெறும் வெந்நியாக குடிச்சு தள்ளாமல் குடிக்கும்போது கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நேரம் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு நேரம் பட்டைப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு நேரம் காண தண்ணி அவிச்சு குடிங்க. இப்படி எதையோ ஒன்று, ஆனால் வெந்நி வந்து வயிற்றுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிற மாதிரி பாருங்கள். சரியா? ஸோ இந்த கௌசிக்கை மறக்கவே கூடாது. மறக்க மாட்டீங்கன்னா கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கௌஷிக்கை ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். நம்மளோட கோடு வேர்டு. சரியா? கௌஷிக்னா யார்? வெந்நி குடித்தோன்னா நமக்கு ஃபேட் வந்து கண்டிப்பாக பேன் ஆகும். ஸோ இந்த கௌசிக்கை ஞாபகம் வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சு 1லேருந்து 2 மணிக்குள்ளே முடிச்சிருங்கண்ணே. ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டைமுக்கு சாப்பிடாம ஒரு 2 மணி ஆகட்டுமே, 3 மணி ஆகட்டும், இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டுப்போம். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உடம்பை கவனிச்சாலே அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுறது, சிக்கனு, மட்டனு, பீஃப்னு ஓடுறது, நடக்கிறது, தாவறது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடாம நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் சாப்பிடுங்க. சரியா? ஒயிட் ரைஸ்னால் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ் நோ. அதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி, ப்ரௌன் ரைஸு, மில்லட்ஸு இதெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டு. மில்லட்டில் என்னக்கா பண்ண முடியும்னு கேட்காதீங்க. மில்லட்டில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்கலாம். அந்தளவுக்கு நிறையவே இருக்குது. உங்களுக்கு தெரியாட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக மில்லட் ரெசிபிலாம் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, கம்பு கூழ் தான் காய்ச்சணுன்ட்டு கிடையாது. கம்பு கூழ் காய்ச்சலாம், கேப்பை உப்புமா செய்யலாம், கேப்பை களி செய்யலாம். அப்புறம் ராகிலே நிறைய டிஷ் இருக்குடா. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா வரகரிசியில் வந்து பொங்கல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். மில்லட்ஸ் வந்து எடுத்திங்கன்னா 2 கப் எடுத்துக்கலாம். சரிங்களா? தாராளமாக 2 கப் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நல்ல எனர்ஜி நமக்கு வந்து கொடுக்கும். அது கம்பில் நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பசியே எடுக்காது. செம்ம ஸ்ட்ராங்காக ஆகும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பேன், கம்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளை கம்பு மாதிரி ஆக்கிறோம். ஸோ கம்பு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒயிட் அரிசி கொஞ்சமாக எடுங்க. சரிங்களா? மில்லட் 2 கப்புனா ஒயிட் ரைஸ் வந்து ஒரே ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக அவியல், பொரியல், கீரை இந்த மாதிரி வந்து சைடு ஐட்டம் எல்லாமே நிறைய எடுத்துக்கோங்க. ஈவினிங் 5 மணிக்கு என்ன தம்பி இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்கு போவோம். ஏன் போவோம்? நம்ம வயிறு திருப்பியும் கியாமையான்னு கத்த ஆரம்பிச்சிரும். ஸோ 5 to 6 மணிக்கெலாம் டீ குடிப்போமா, காஃபி குடிப்போமா, ஏதாவது குடிப்போமா, இல்லை கடிப்போமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாய் நம்மன்னு அரிக்கும். இந்த மாதிரி அரிக்கும் போது 2 பாதாம் தூக்கி வாய்க்குள்ள போட்டுறணும். இல்லையா, கருப்பு முந்திரி இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பு முந்திரி அதை தூக்கி போட்டுருங்க. அதுவும் இல்லையா, கொய்யாப்பழம் இருக்கா, கொய்யாக்காயெல்லாம் சாப்பிடுங்கடா. நல்ல ஒரு ஃபைபர் இருக்கும். ஃபைபர் நமக்கு வந்து உடம்புக்கு நல்லா சேர்ந்துக்கிட்டாலே நம்மளுடைய பாடி வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமாக வந்து ஃபைபர் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, பாதாம் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை எடுக்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நம்ம அள்ளி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடாதீங்க. எதுவுமே ஒரு கைப்பிடி தான். வேர்க்கடலை ஒரு கைப்பிடினா பாதாம் வந்து ஒரு 6-7 சாப்பிட்டா போதும். எல்லாமே அளவு வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ப்ரோட்டீன் அதிகமாகிட்டாலும் நமக்கு வந்து உடம்பு வைக்கும். ஸோ எல்லாமே அளவாக சாப்பிடுங்க. சரியா? இப்போ தான் டயட் சீக்ரெட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். 8 மணிக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிருங்கப்பா. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு நடக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், கீழே குனிய முடியாமல், நிமிர முடியாமல் இப்படிலாம் இருக்காமல் லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்களேன். ஒரு சூப்பு, சேலட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆவியில் அவிஞ்சது. சரிங்களா? இடியாப்பம் ஓகே அப்படின்னா நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் சூப் எடுத்துக்கோங்க. 8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 7-7:30க்காவது முடிச்சிருங்க. அதுக்கப்புறமும் பசி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டயட்டில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
நிறைய பேருக்கு வந்து டயட் இருந்தோன்னா வயிறு வலி சேர்ந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வயிறு வலி வராமல் இருக்கணும்னா அதிகமாக தயிர் எடுத்துக்கங்கடா. ஏன்னா கேர்டு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அல்சரே இருந்தால் கூட அது வந்து சரியாயிரும். தயிராக எடுத்துக்காமல் மோராக அடிச்சு குடிங்க. சரியா? இது எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்கலன்னு நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பைமா. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்கடா. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாட்டா பைமா.